மூன்றாவது கதை. அக்கா. கொலு வைக்கும் வீடுகளில் ஒரு குத்து சுண்டல். கொலு வைக்கும் வீடுகளில் ஒரு குத்து சுண்டல் அதிகம் கிடைக்கும் என்று தங்கச்சி பாப்பாக்களை தூக்க முடியாமல் தூக்கி வரும் அக்கா குழந்தைகள். கலாப்ரியா. அஞ்சரை பெட்டியின் மிளகும் சீரகமும் பேசிக்கொண்டன. மிளகு கேட்டது, ஏன் இந்த வீட்டில் எல்லோரும் மௌனமாக இருக்கிறீர்கள்? சீரகம் சொன்னது, இந்த வீட்டு பெண்ணுக்கு கல்யாணம் முடிந்து விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் கணவனுடன் வேறு வீட்டுக்கு செல்லப் போகிறாள். மிளகின் குரலில் காரம் குறைந்தது. ஐயோ, அப்படியானால் நம்மை தினமும் தீண்டும் அவளது மருதாணி விரல்களை இனிமேல் பார்க்க முடியாதா? கூட்டத்தில் ஜன்னல் அருகே நின்று இருந்த தையல் மெஷினை பார்த்து கீழே சிதறியிருந்த துணி துணுக்குகள் கேட்டன. அப்படியா? சீரகம் சொல்வது உண்மையா? தையல் மெஷின் வருத்தத்துடன் பதிலளித்தது. ஆமாம், இனி அவளின் கொலுசு கால்களுடன் நாம் கதை பேச முடியாது. அவள் யாரோ ஒருவருடன் மனைவியாகி எங்கேயோ போகிறாள். எத்தனையோ முறை தையல் ஊசி என்னை குத்தி இருக்கிறது. அப்போது எல்லாம் வலித்ததில்லை. இந்த வலி வேறு விதமாக இருக்கிறது. ஆங்காங்கே பாதரசம் ஊத்தி இருந்த நிலை கண்ணாடி கொஞ்சம் கர்வத்துடன் சொன்னது, கவலைப்படாதீர்கள். கடைசியாக அவள் என்னைத்தான் பார்த்தாள். அவள் உருவத்தை நான் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறேன். நாம் எப்போது வேண்டுமானாலும் அவளை பார்க்கலாம். நான் இந்த உரையாடல்களை கேட்டபடி கூட்டத்தில் இருந்து மொட்டை மாடிக்கு சென்றேன். மொட்டை மாடியின் புகை கூண்டில் சாய்ந்தபடி நண்பன் அமர்ந்து இருந்தான். பால்யகால நண்பன், பக்கத்து வீட்டில் வசிப்பவன். 8ஆம் வகுப்பு வரை அவனும் நானும் ஒன்றாக படித்தோம். அதற்கு பிறகு அவன் பெயிலாகி பட்டுத்தறி நெய்ய சென்று விட்டான். அவனது அக்காவுக்கு திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு கிளம்பிய நாள் அது. அவன் முகம் அழுத மாதிரி இருந்தது. சுற்றிலும் உதிர்ந்து கிடந்த வேப்பம்பூக்கள் எறும்புகள் மேய்த்து கொண்டிருந்தன. டேய், இங்குதான் இருக்கியா? எல்லோரும் உன்னை தேடுகிறாங்க. அக்கா கிளம்ப போகுது, வாடா என்றேன். என்னமோ மாதிரி இருக்குடா என்றபடி எழுந்து வந்தான். வாசலில் ஒரு வாடகை கார் நின்று இருந்தது. உறவினர்கள் கூடி வழி அனுப்பி வைக்க காரில் எல்லோருக்கும் கையாட்டி கொண்டு இருக்கும்போது சற்றென்று உடைந்த அக்கா அழத் தொடங்கினாள். அவளை தேற்றி அனுப்பி வைக்க பெரும்பாடாகிவிட்டது. தெருக்கோடியில் புள்ளியாகி கார் திரும்பியது. எல்லா அக்காக்களையும் போலவே பக்கத்து வீட்டு அக்காவும் கல்யாணமாகி காணாமல் போனாள். இனி அந்த வீடு அக்கா வாழ்ந்த வீடு அல்ல, அக்கா வந்து போகும் வீடு. அக்காக்கள் இல்லாத வீடு, அறை வீடு. ஹாலில் ஆணியால் கீறிய தாயக்கட்டங்களில் இனி மதிய உணவுக்கு பிறகான இடைவேளையில் காய்கள் நகரப்போவது இல்லை. ஓராறு மு 12 என்று சீரான லயத்துடன் ஒலிக்கும் குரலை கேட்க வரும் மஞ்சள் பட்டாம்பூச்சி வெறுமையுடன் திரும்பப் போகிறது. முற்றத்தின் உதிர்ந்த பவள மல்லியை பொறுக்கிக் கொண்டே தான் பார்த்த திரைப்படங்களின் கதைகளை டைட்டிலில் தொடங்கி சண்டைக் காட்சியின் சிறப்பு சத்தங்கள் வரை துல்லியமாக சொல்லும் அக்காவை காணாமல் மாலை சூரியன் தன் வெளிச்சத்தை சுருட்டிக்கொண்டு இரவில் இருட்டில் கரையப் போகிறது.
ஒன்றை ஒன்று பார்த்தபடி அழகான தலையணை உறைகளில் அக்கா எம்ப்ராய்டரி வரைந்த வாத்துக்கள் ஸ்வீன் ட்ரீமர்ஸ் இல்லாமல் ஞாபக அலைகளில் நீந்தப் போகிறது. புதையல் அல்ல இல்லாமல் காலிக்குழியுடன் காத்திருக்கும் பல்லாங்குழிக்கும் தனிமை காற்றில் ஆடும் தொடர்ந்து ஊஞ்சல் பலகைக்கும் சன்னமான குரலில் மாலை பொழுது மயக்கத்திலே என கூடவே முணுமுணுக்கும் பழைய வானொலி பெட்டிக்கும் கிளிப்பச்சை தாவணி காயாத கொடி கயிற்றுக்கும் அக்கா இல்லாத செய்தியை யார் போய் சொல்லப் போகிறார்கள்? நான் அக்கா தங்கையுடன் பிறக்காதவன், தம்பிகளுடன் வளர்ந்தவன். எங்கள் வீட்டில் நான் இருந்ததை விட நண்பர்கள் வீட்டில்தான் எப்போதும் இருப்பேன். நண்பர்களின் அக்காக்கள் நமக்கும் அக்காக்கள் தானே. என் ஆளுமையின் ஒவ்வொரு அணுவிலும் நண்பர்களின் அக்காக்கள் நிறைந்து இருக்கிறார்கள். நான் +2 படித்து கொண்டு இருந்த காலத்தில் ஒரு மழை நிற்கும் வரை ஒரு மரத்தடியில் சைக்கிளுடன் நண்பர்கள் நின்று இருந்தோம். கனவுகளில் புகுந்த வயது அது. கனவுகளில் மிதந்த வயது அது. ஒரு சிகரெட்டை கொஞ்சம் பிடித்துவிட்டு பாதியை நண்பன் தர ஸ்டைலாக புகைவிட்டபடி திரும்பி பார்க்கிறேன். குடை பிடித்தபடி சாலையில் நடந்து செல்லும் எஸ்தர் அக்கா என்னையே முறைத்தபடி செல்கிறார். அதற்கு பிறகு அந்த அக்கா ஒரு வாரம் என்னிடம் பேசவில்லை. அந்த அக்காவுடன் சர்ச்சுக்கும் சென்று மண்டியிட்டு இனி சிகரெட் பிடிக்க மாட்டேன் என சொல்லிய பிறகே பேச ஆரம்பித்தது. இன்னும் பதற்றமான நேரங்களில் புகைப்பிடிக்கும் போது எல்லாம் மனசு பால்ய வயதுக்குள் நுழைந்து அந்த அக்காவுடன் கர்த்தர் முன் மண்டியிடுகிறது. அக்காவும் ஆண்டவரும் மன்னித்தாலும் என் குற்ற உணர்விலிருந்து நான் விடுபடப் போவதில்லை. இன்னொரு அக்கா தனக்கு வந்த முதல் காதல் கடிதத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது என சத்தியம் வாங்கிக் கொண்டு என்னிடம் படிக்க கொடுத்தது. என் வாழ்வில் நான் படித்த முதல் காதல் கடிதம் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்திருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ என்னையே பார்ப்பதாக சொல்கிறார்கள். நீ என்னை பார்ப்பது எனக்கு தெரியும். எப்போதுதான் பேசப் போகிறாய்? உனக்காகத்தான் நான் தினமும் பெருமாள் கோவில் மைதானத்திற்கு கிரிக்கெட் ஆட வருகிறேன். எவ்வளவு காலம் என்னை தவிக்க விடுவாய்? நீர் இல்லாமல் மீன் இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை. உன்னையே நினைத்து சாப்பிட பிடிக்கவில்லை, தூங்க பிடிக்கவில்லை, பைத்தியம்தான் பிடிக்கிறது. உனக்கு என்னை பிடிக்கிறது என்றால் நாளைக்கு ஆரஞ்சு கலர் தாவணி போட்டு கொண்டு வா, காத்திருப்பேன் என்று எழுதி ரத்தத்தில் கையெழுத்து போட்டு இருந்தது. இப்போ என்னடா பண்ணலாம் என்றது அந்த அக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா என்றேன். தெரியல, எஸ் சொல்லவா நோ சொல்லவா என்று தானும் குழம்பி என்னையும் குழப்பியது. பேசாம நோ சொல்லியிருக்கா? சி பாவண்டா. அப்போ எஸ் சொல்லு. ஐயோ பயமா இருக்குடா. வேணும்னா டாஸ் போட்டு பார்க்கலாம் என்றேன். நல்ல ஐடியா. நீ கொம்பு என்றது. அன்று காற்றில் ஆடிய அந்த நாணயத்தில் இருந்து பூ விழுந்ததா? அன்று காற்றில் ஆடிய அந்த நாணயத்திலிருந்து பூ விழுந்ததா தலை விழுந்ததா என்று அந்த அக்காவுக்கு தான் தெரியும். ஆனால் அதற்கடுத்த 3ஆம் மாதம் அந்த அக்காவுக்கு அவசரமாக திருமணமானது. கல்யாண வரவேற்புக்கு பரிசளிக்க நண்பர்கள் சேர்ந்து பால் குக்கர் வாங்கலாமா, வால் கிளாஸ் வாங்கலாமா என்று பட்டிமன்றம் வைத்து கடையில் கப்பன் சாசர் வாங்கி கொடுத்தோம். அந்த அக்கா என் கையை பிடித்து அருகில் நிற்க வைத்து புகைப்படம் எடுத்து கொண்டது. அக்காவின் கைக்குட்டையில் இருந்து என் கைவிரல்களை ஈரமாக்கியது.
கண்ணீர் துளிகளா வியர்வை துளிகளா என்பதை இன்று வரை நான் அறிந்ததில்லை. வேறு ஓர் அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று மழைக்காலங்களில் தன் கிராமத்திலிருந்து பொரி அரிசியுடன் சேர்ந்து ஈசல் வறுத்து எடுத்துக்கொண்டு வரும். உண்மையில் பொரி அரிசியுடன் வறுபடும் ஈசல்களே பொரி அரிசியுடன் சேர்ந்து ஈசல் வறுத்து எடுத்துக்கொண்டு வரும். உண்மையில் பொரி அரிசியுடன் வறுபடுவது ஈசல்களே ஆரம்பித்து வைக்கிற ஈசல்களே வறுபடும் ஈசல்களே ஆரம்பித்து வைக்கின்றன. மழையின் வாசனையை வறுபடும் ஈசல்களே ஆரம்பித்து வைக்கின்றன மழையின் வாசனையை. சாணி கொட்டி வைத்து இருக்கும் எரு குழிகளில் ஈசல் பிடித்த கதையை அந்த அக்கா சொல்ல சொல்ல நாளெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஓவியம் வரைதலில் அந்த அக்காவுக்கு அவ்வளவு ஆர்வம். என் ஜுவாலஜி ரெக்கார்ட் நோட்டில் உள்ள படங்களையெல்லாம் வரைந்து கொடுத்தது அந்த அக்காதான். அது தவளை வரைந்தால் அது கால்களில் குளக்கரையில் சேறு இருக்கும் வரைந்தால் அதன் கால்களின் குளக்கரையில் சேறு இருக்கும். அவ்வளவு துல்லியமும் ரசனையும் கொண்ட படங்கள் அவை. இன்னமும் அந்த நோட்டுகளை பத்திரப்படுத்தி வைத்து இருக்கிறேன். ஜப்பானிய ஹைக்கூ கவிஞர் பாட்ஷா எழுதிய ஹைக்கூ போல அந்த அக்காவின் ஞாபகங்கள். பழைய குளம் தவளை குதிக்கிறது கிளிக் கிளிக். பழைய குளம் தவளை குளிக்கிறது கிளிக் கிளிக். இன்னும் நண்பர்களின் அக்காக்கள் தவிர்த்து பிரியங்களின் மலை செய்யும் பெரியம்மா பெண்கள் என எத்தனையோ அக்காக்கள். என்னை நானாக்கிய எல்லா அக்காக்களும் என் அனைத்து கோடான கோடி நன்றி. தம்பி என்பவன் அண்ணனுக்காக தன் இன்பங்களை தொலைத்தவன். ஜான் ஆல்கின். தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்யன் என நினைத்து என் தோளில் தொத்திக்கொண்ட வேதாளம் கட்டளையிட்டது. என் கேள்விகளை கவனமாக கேட்டு யோசித்து தெளிவாக பதில் சொல். தவறாக சொன்னால் உன் தலை சுக்கு நூறாக சிதறிவிடும். நான் பதில் சொல்ல ஆயத்தமானேன். வேதாளம் கேட்டது. தம்பி என்ன சொன்னவுடன் உன் மனதில் உடனே வரும் பிம்பம் என்ன? நான் மலர்ந்த தொப்புள் கொடியின் இன்னொரு பூ, என் உதிரத்தின் பங்காளி. வேறொருவன், ஆனால் என் மற்றொருவன். நான் உண்ட மிச்சப்பாலின் ருசி அறிந்தவன், ஆதலால் என் பசி அறிந்தவன். என் நாணயத்தின் இன்னொரு பக்கம், தூக்கத்தில் என்னை தாக்கும் தூண், சக ஊன். முதலில் உன் தம்பியை பார்த்த தருணம் ஞாபகம் உள்ளதா? கலங்களாக நினைவில் உள்ளது. மருத்துவமனையில் இருந்து அம்மாவை அழைத்து வந்தார்கள். அறையெங்கும் மருந்து வாசனை. கட்டிலில் ஒரு பழைய சேலையை கழற்றிக்கொண்டு அம்மாவுக்கு பக்கத்தில் சினுங்கிக் கொண்டு இருந்தான். முகமெங்கும் ரோஜாப்பூ போல ரோஸ் கலரில் இருந்தது. ஆங்காங்கே கொசுக்கள் கடித்து அநியாயத்துக்கு சிவந்து இருந்தான். அப்போது உன் மனதில் என்ன உணர்வு தோன்றியது? அவனை கருவுற்ற நாளில் இருந்து அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்நியமாகி போனாள். முன்பு போல் அம்மாவின் மடியில் சாய்ந்து கதை கேட்கும் தருணங்கள் குறைந்து கொண்டே வந்தன. அம்மாவின் அருகில் சென்றால் வெளியே போய் விளையாடும்படி யாராவது விரட்டி கொண்டே இருந்தார்கள். சாலையில் கண்டெடுத்த பறவை இறகின் ஆச்சரியம், கழுத்தடுக்கி நகம் கிழிந்த வழி, பெருமாள் கோயில் யானை வீதியாக பாகனுடன் கடந்து சென்றது என எதையும் அம்மாவிடம் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை.
ஆகவே அவன் பிறந்தபோது முதலில் அவன் மீது கோபமாக வந்தது. தம்பி என்பவன் எனக்கு அம்மாவுக்குமான இடைவெளியை கையில் ஏற்றிக் கொண்டு வந்தவன் என்ற எண்ணம் அப்போது மேலோங்கி இருந்தது. அருகில் சென்றால் பிஞ்சுக் கண்களை சிமிட்டி என்னை பார்த்து சிரிப்பான். காற்றில் கை நீட்டி தொட எத்தனிப்பான். ஒரு நாள் யாரும் அறியாமல் அந்த கைகளை பிடித்து லேசாக கிள்ளினேன். அதிர்ந்து அழுவான் என பக்கமாக திரும்பி தன்னிடம் இருந்து ஒரே ஆயுதத்தை பயன்படுத்தினேன். என் சட்டையெங்கும் நனைந்தது. அந்த கையை பிடித்து லேசாக கிள்ளினேன். அதிர்ந்து அழுவான் என பக்கமாக திரும்பி அழுதவன் என் பக்கமாக திரும்பி தன்னிடம் இருந்த ஒரே ஆயுதத்தை பயன்படுத்தி என் சட்டை எங்கும் நனைத்தது. தம்பி தோழன் ஆவதற்கு முந்தைய கணங்கள் எப்படி இருந்தன? எல்லா அண்ணன் தம்பிகளைப் போலவே நாங்களும் சண்டை போட்டுக்கொண்டு சமாதானம் ஆகிக்கொண்டும் வளர்ந்தோம். ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் ஒன்று சேர்த்து வளையமாக்கி காயாம்பழமாக கேட்காத நாட்கள் இல்லை. எனக்கு பிடித்த குளித்தட்டை, நான் உறங்கும் பூ போட்ட தலையணை, பூமி பந்தை மையமாக்கி ஒற்றைக்காலில் சுற்றும் பூண் வைத்த பம்பரம், மரபெஞ்சின் காலை உடைத்து செதுக்கி செய்த கிரிக்கெட் மட்டை, சைக்கிள் டியூபின் செய்த பந்து என என் பிரியங்களின் மேல் அவன் பார்வை படியும்போது எல்லாம் சண்டை கொழுந்துவிட்டு எரியும். ஆயினும் அவனை நான் அடித்ததை விட என்னை அவன் அடித்ததே அதிகம். தைரியத்தில் அவன் தேர்ந்தவன். எல்லா தம்பிகளும் அண்ணன்களை விட முன்கோபிகளாகவும் தைரியசாலிகளாகவும் இருப்பதன் காரணங்கள் அறிவாயா? அண்ணனின் நிழலில் வளர்வதை எந்த தம்பியும் விரும்புவது இல்லை. அண்ணனின் சின்னதாகிப் போன பழைய சட்டைகளை அணிய நேரும்போது எல்லா தம்பியும் சின்னதாகிப் போகிறான். உங்க அண்ணன் சட்டைதானே இது? போன வருஷம் ஏப்ரல் ஹோலுக்கு வாழைச்சாறு கலந்து நான் அடிச்ச இங்க் கறை அப்படியே இருக்கு பாரு என்று அண்ணனின் நண்பர் வழியில் நிறுத்தி விசாரணையில் சின்னதாக தம்பியின் உருவப் புள்ளியாகி தேய்கிறது. ஆங்காங்கே குட்டி போடாமல் ஏமாற்றிய மயிலிறகுடன் அட்டை கிழிந்து மவுண்ட்பேட்டன் பிரபு என்பதை அடித்து மவுண்ட்பேட்டன் அடிமை என எழுதப்பட்ட அண்ணனின் பழைய வரலாற்று புத்தகத்திலிருந்து என் வரலாற்றை கற்றுக்கொள்ள எந்த தம்பியும் விரும்புவதில்லை. நேருவின் முகத்தில் மீசையும் காந்தியின் நெற்றியில் நாமமும் வரையப்பட்ட அந்த புத்தகங்கள் தம்பியின் கற்பனைக்கு இடம் கொடாமல் அவனை பெருத்த சவாலில் நிறுத்துகின்றன. அண்ணனின் சாயல் வாழ்க்கை முழுக்க துரத்தி கொண்டே இருந்ததன் வழி தம்பியாக இருந்து பார்த்தால்தான் தெரியும். ஆகவே தம்பிகள் முன்கோபத்துடன் அதன் விளைவாக முரட்டுத்தனத்திலும் தங்களை ஒப்படைக்கின்றனர். உன் தம்பி என்று உன் தம்பியை நீ நினைத்த நிமிடம் எது? கோடை விடுமுறையில் ஒரு நாள் நண்பனின் வீட்டில் கேரம்போர்டு விளையாடிவிட்டு வந்து கொண்டே இருந்தேன். தெருமுனையில் என் தம்பியை 4-5 பெரிய பையன் சுற்றி வளைத்து சண்டை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கோ இருந்து எனக்கு ஆவேசம் வந்தது என்பதை நான் அறிவேன். ஒரு மரக்கிளையை ஒடித்து அந்த கம்பால் அவர்களை துவைத்து எடுத்து விட்டேன்.
அந்த கம்பளவர்களை துவைத்து எடுத்துவிட்டேன். அலறியபடி ஓடிவிட்டார்கள். அண்ணா என்று தேம்பி அழுதபடி தம்பி என் கைகளை பிடித்து கொண்டான். இருவரும் எதுவும் பேசாமல் மௌனமாக வீட்டுக்கு வந்தோம். அந்த மௌனத்துக்கு பெயர் பாசம் என்று அப்போது எங்களுக்கு தெரியாது. தம்பி தோழனாக தோழன் ஆனது எப்போது? அவரவர் கனவுடன் வளர்ந்தோம். வயது என்னும் புகைவண்டி பால்யத்தில் தண்டவாளங்களை கடந்து எங்களை வாலிபத்திற்குள் அழைத்துச் சென்றது. வேலை தேடலும் எங்களை வேறு வேறு திசையில் நிறுத்தின. என் திருமணத்திற்கு பிறகு ஒரு நாள் அண்ணா உன்கிட்ட பேசணும் என்றான். என்ன என்றேன். நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், நீதான் வீட்டில் சொல்லணும் என்றான். அண்ணன்கள் அப்பாவாகும் தருணத்தை அன்று உணர்ந்தேன். மதுரைக்கு பக்கத்தில் அழகர் கோயிலில் அவன் திருமணம். ஒரு சில உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில் எளிமையாக நடந்தது. எப்படியெல்லாம் நடக்க வேண்டிய திருமணம் என்று மனசு கிடந்து அடித்து கொண்டு இருந்தது. தாலி கட்டிய பிறகு காலில் விழுகிறார்கள். பதறியபடி நல்லா இருங்க என்று தம்பியை தொட்டு எழுப்புகிறேன். நீண்ட வருடங்களுக்கு பிறகு என் தம்பியை தொடுகிறேன். என் தம்பியை பத்திரமாக பார்த்துக்கம்மா என்று அந்த பெண்ணிடம் சொல்ல வேண்டும் போலிருந்தது. ஏன் இந்த கண்கள் எதற்கெடுத்தாலும் கலங்குகின்றன? கோயில் மண்டபத்தில் அன்று 3 திருமணங்கள் நடந்தன. வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு பந்திகள். பேருக்கு கை நனைத்துவிட்டு சிறு குன்றின் மரவெளியில் நடந்தேன். அந்த மரவெளிகள் என் கால்களை பால்ய காலத்திற்குள் கூட்டிச் சென்றன. திரும்பி வரும்போது தம்பி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த பெண் வெட்கத்துடன் சிரித்து கொண்டிருந்தது. திருமணத்திற்கு பிறகு அண்ணன் தம்பி உறவின் நிலை என்ன? எந்த திசையில் வீசினாலும் காற்றின் ஈரம் காற்றில் இருப்பதைப் போல எந்த திசையில் வீசினாலும் காற்றின் ஈரம் காற்றில் இருப்பது போல பிரிந்திருந்தும் சேர்ந்திருப்பதுதானே சகோதரத்துவம். நான் வாழும் இதே நகரத்தில் இன்னொரு மூலையில் எனக்காக இன்னொரு இதயம் துடித்து கொண்டிருக்கிறது. இவ்விடமும் அப்படியே. மீண்டும் கேட்கிறேன், தம்பி என்றவுடன் உன் மனதில் உடனே வரும் பிம்பம் என்ன? கூறியது கூறலுக்கு மன்னிக்கவும். நான் மலர்ந்த தொப்புள் கொடியின் இன்னொரு பூ. என் உதிரத்தின் பங்காளி. வேற்றுருவம், ஆனால் என் மாற்றுருவன். நான் உண்ட மிச்சப்பாலின் ருசி அறிந்தவன். அதனால் என் பசி அறிந்தவன். தூக்கத்தில் என்னை தாங்கும் தூண், சக ஊன். என் பதில்களில் திருப்தி அடைந்த வேதாளம். தம்பி உடையவன் படைக்கு அஞ்சான் என்றபடி மீண்டும் முருங்கை மரத்தை நோக்கி பறந்தது.